தாளிச்சிருங்க. கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகாவும் அரிஞ்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி அது போட்ட உடனே அவ்வளோதான். வெங்காயம் ஏற்கனவே போட்டாச்சு. சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து கோஸை போடணும். அப்படியே வதங்கிடும். இப்போ என்னென்னா வந்து அதுக்கப்புறமா நம்ம கடலப்பருப்புலாம் ஏற்கனவே வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து கூட்டு. இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கோஸு கூட்டு வந்து ரொம்ப நல்லது. கோஸ் வச்சு தெரியும் உங்களுக்கு, ஒல்லியாகவும் உடம்பு வந்து கொழுப்புலாம் கரையும். அதனால் கோஸ் வந்து செய்கிறது வந்து இப்படி செய்யலாம். புகையும் பார்த்து, அதனால் கொஞ்சம் தள்ளியே இருங்க. போட்டாச்சு. கடலப்பருப்பு போட்டவொன்னு பாருங்க, அந்த மஞ்சளா தெரியுது பாருங்க. இதான் சிம்பிள் தான். அது இதுக்கு பதிலாக வந்து தோரம் பருப்பு போடுறது வந்து தவிர்க்கணும். இது வந்து வெறும் கடலப்பருப்பு தான் நல்லா இருக்கும். சில பேர் வந்து தோரம் பருப்பு போடுறாங்க, அது சாம்பார் ஆயிடும். அப்புறம் சாம்பாருக்கு தான் தோரம் பருப்பு. இதுல பைத்தம்பருப்பு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெறும் கடலப்பருப்பு ஒண்டி தான். உப்பு போடுறாங்க. இப்ப முடிஞ்சிருச்சு. கல் உப்பு வந்து இதில் கலந்துட வேண்டியதான். இதோட வந்து கூட்டை வந்து அப்படியே கிளறிட்டு எடுத்துருவாங்க. அதுதான் நம்ம தேங்காய் பூ இப்போ வந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து வதக்கினே இருக்கும்போது தேங்காய் பூ சேர்த்துட்டு எடுத்துடணும். இப்போ வந்து இது இந்த பொரியல் என்ன சவுச்சவு பொரியல், வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக இதை போட்டுறோம். வெங்காயம், கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு வதக்கிட்ட உடனே தான் சவுச்சவு போடணும். அது சவுச்சவு வெந்த சவுச்சவு இல்லை, அப்படி புரியவா அப்படியே பச்சை சவுச்சவு. இதில் வந்து தேங்காய் நல்லா தூவிட்டு நல்லா திருவிட்டு இதை வந்து அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறாங்க அந்த கூட்டுக்காக. நல்லா மையணும். மையல் எதுக்காகன்னா கேட்டதுக்கு நல்லா மஞ்சாதான் அது வந்து நல்லா மஞ்சாதான் அந்த பொரியலுக்கு வந்து வாட்டமாக இருக்குமா, நல்லா மையணுமா. நான் கொஞ்சம் அப்படி எப்படி எடுத்துருவேன், அதனால் நல்லா இருக்காது. இந்த மெத்தட் நல்லா இருக்குது. நல்லா மைய வச்சு அதில் அப்புறம் கடலப்பருப்பில் சேர்க்கறது வந்து இன்னும் பெஸ்ட்டாகிற மாதிரி இருக்குது. அரைச்சதை வந்து அழகாக அதில் கொட்டின்னு அந்த கூட்டில். அதாவது நான் திருப்பி ரிசீவ் பண்ணுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளித்து, வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து அந்த இதை ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து, தக்காளி எல்லாம் போட்டு அதில் வந்து இந்த கோஸை போட்டுட்டு நல்லா வதங்கும் போது அதில் தேங்காவை, அதில் வந்து கடலப்பருப்பை போட்டு நல்லா வதங்கும் போது அதில் தேங்காவை கடைசியாக சேர்க்கணும். கடைசியாக சேர்க்கும்போது தேங்காய் நல்லா அரைப்பட்டு இருக்கணும், ரொம்ப மையாக இருக்கணும். இதுமாரி ரொம்ப மையலாக, அதாவது ரொம்ப அரைச்சி பார்த்தீங்களா, இப்போ நான் கூட அரைச்சோம்ல அதுமாரி க்ரீம் மாதிரி இருக்குது. அது அதை வந்து கலந்துட்ட உடனே அவங்க கொத்தமல்லியை கலந்துடுறாங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் கரெக்டாக போட்டுட்டு இதுதான் கூட்டு, உண்மையான கூட்டு. இதுதான் சூப்பராக இருக்கும். அதான் திருப்பி சொல்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து எப்போதும் போல் காஞ்ச மிளகாய் அது இதுன்னு வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து, கூட தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து, கூட கடலப்பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் கோஸ் போட்டு எல்லாம் போட்டு கலரினே இருக்கும்போது கலரிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பூலாம் போட்டு எல்லாம் கலரிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி கடைசியாக போடணும். போட்டால் தான் வாசனையாக இருக்கும். இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது. அப்புறம் இங்கே வந்து சின்ன பொரியல் வந்து சவுச்சவு
இது அதே மெத்தட் தான். உடனே வந்து கடுகு உளுத்தம்பருலாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு அதுக்கு மேலே சவுச்சவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ தூவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுறாங்க, அவ்வளோதான். அதே மெத்தடு தான், ஆனால் இதில் கடலப்பருப்பு இல்லை, அவ்வளோதான். ரெண்டும் ஒன்று தான். இதோ நல்லா தண்ணி போட்டு அந்த கலந்து தேங்காய் இது அப்படியே போட்டாச்சு. அந்த குருமா மாதிரி அந்த க்ரீமை ஊற்றியாச்சு. அதுலேயே கொதிக்குது தேங்காயிலே. அப்போ வந்து இது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா வந்து கடலப்பருப்பு இருக்குது, அதில் தேங்காய் வந்து அப்படியே பால் மாதிரி ஆயிடுச்சு. தேங்காய் பூ கிடையாது, இது பால் தான் அது. ஆனால் என்ன ஒன்று, அந்த க்ரீம் வந்து அது எல்லாமே சேர்த்து போடுறாங்க, அந்த சக்கையை எடுத்து தூக்கி போடல. அப்போ ரொம்ப நல்லது உடம்புக்கு.